ஈரோடு மாவட்டம் பூசாரியூர் செம்முனீஸ்வரர் வரலாறு. முன்னொரு காலத்துல கடலூர் மாவட்டம் திட்டக்குடின்ற ஊர்ல பச்சையம்மனை ஒரு அந்தனர் பூஜை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. இவருக்கு மனைவி இல்ல, ஒரு மகள் மட்டும்தான் இருக்கு. இதுக்கப்புறமா இவருடைய சில சூழ்நிலைகள்னால இரவோடு இரவா தான் வணங்கி வந்த பச்சையம்மனை கும்பிட்டு ஒரு கல்லை எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி பூசாரியூர் வந்தடைறாரு. அப்படி வந்த அசதியில குளிக்க போயிருக்காரு. அப்படி குளிச்சுட்டு வந்து பார்த்தப்ப அவர் கொண்டு வந்த கல்லை காணோம். அப்போது அங்கு ஒரு குரல், அந்தனரே, இந்த சோலை வனத்திலே நான் குடிகொண்டு விட்டேன்னோ, இங்கு இருந்தபடியே எனக்கு பூஜை செஞ்சுவான்னு சொல்ல அதன்படியே சின்ன கோவில் அமைச்சு வழிபட்டு வந்திருக்காரு. அப்போது பச்சையம்மன் திருமால் கிட்ட தனக்கு ஒரு காவல் தெய்வம் கேட்க திருமாலும் வீரன்ற ஒரு காவல் தெய்வத்தை படைச்சிருக்காரு. அந்த வீரனை பச்சையம்மன் தன்னுடைய மகிமையை பத்தி மக்களிடையே சொல்லுன்னு கிழக்கு நோக்கி அனுப்பி வைக்க அங்கு வந்த வீரன் ஒரு தவச மரத்தை நட்டு தியானத்துல மூழ்கிறாரு. இதுக்கப்புறமா மக்கள் செய்யற பூஜையில வந்த வேலையே மறந்து அங்கேயே தங்கிடுறாரு.